சஞ்சீவ், நீ கிளம்பு. உன்னை யாராவது பார்த்துட்டு போறாங்க. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. நீ எதுக்கும் பயப்படாத. நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. உங்களை யாரும் தப்பா நினைக்கல. சஞ்சு, இங்கதான் இருக்கியா? ஆமாம்மா. ராதா, சிந்தாமணி அப்படி பண்ணதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, என்னம்மா நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. விடுங்க, நான் அதை அப்பவே மறந்துட்டேன். இல்லம்மா, நீ எங்களை நம்பிதான் உன் குடும்பத்தை விட்டுட்டு இங்க வந்து தங்கியிருக்க. எங்க வீட்டுல இருக்கிற ஒரு ஆளே இப்படி பண்ணதை நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அம்மா, அதெல்லாம் உங்க மறந்து நார்மல் ஆயிட்டாங்கம்மா. இல்ல சஞ்சீவ், நீ என்னதான் சொன்னாலும் என் மனசு கேட்கல. ராதா, எனக்காக சிந்தாமணியை மன்னிச்சிடுமா. ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, விடுங்க. அனு அன்னைக்கு போன் பண்ணி அபி வீட்டுக்கு வருவான்னு சொன்னா, ஆனா அவ வரவே இல்லையே. அத்தை, அத்தை எதுக்கு ஃபோன் பண்றாங்க? சொல்லுங்க அத்தை. தம்பி, ஒன்னும் இல்ல. உங்க வீட்டுல வேலை பாக்குதுல்ல அந்த மார்வாடி பொண்ணு. ஆமா அத்தை. அந்த பொண்ணு கிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அந்த பொண்ணை கோயிலுக்கு கொஞ்சம் கூட்டிட்டு வர முடியுமா? கூட்டிட்டு வரேன் அத்தை. கடவுளே, அந்த மார்வாடி பொண்ணு கண்டிப்பா அபிதான். அது எனக்கு நல்லா தெரியுது. அபி ஏன் பொய் சொல்லி அங்க போகணும்? அபி, அனு, சஞ்சீவ் தம்பி, இவங்க 3 பேருக்குள்ள என்னதான் நடக்குது? அவங்க எல்லார்கிட்டயும் இருந்து எதை மறைக்க முயற்சி பண்றாங்க? இவ்வளவு கேள்வி எனக்குள்ள இருந்தாலும் அபி சரியான இடத்துல தான் இருக்கான்னு எனக்குள்ள ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கு. அபி குணம் போலவே அவ வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். எல்லாமே நல்லபடியா முடியணும். கடவுளே, அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். பாபி, அபி.
போலாம். ம். அத்தை ஆ வாங்க, சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் பேசலாம். ஆ. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? தம்பி பேருக்கு. பேர் ராசி சொல்லுங்க. சஞ்சீவ். சஞ்சீவ் நாமதேஸ்யா. விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம். விருச்சிக ராசௌ ஜாதஸ்ய ஜேஷா நட்சத்திரே யஜமானஸ்ய க்ஷேமஸ்தைரிய வீரிய விஜய. சாமி, ஆ? சொல்லுங்கம்மா. இந்த பொண்ணுக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணிடுங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. உங்க பேர் ராசி சொல்லுங்கம்மா. அபிராமி. அபிராமி நாம்யா. ராசி சொல்லுங்கம்மா. அபிராமி நாம்யா. சிம்ம ராசி. महानक्षत्रे सिंहरासौ जातायाः अभिरामी नाम्याः क्षेमस्थैर्य वीर्य विजय आयुरारोग्य ऐश्वर्य अभिवृद्ध्यर्थं सिंचित मनोवांछित बल अभाव्यर्थं श्रीमते दुर्गा देव्या पूजानं मध्ये करिष्ये. நான் உங்ககிட்ட அம்மா மாதிரியா பழகுனேன்? ஃப்ரெண்டு மாதிரி தானே இருந்தேன். ஆனா உனக்கு என்கிட்ட கூட சொல்லணும்னு தோணலல்ல? என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அபி, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கேம்மா. சஞ்சீவ் தான் என்ன நல்லா பாத்துக்கிறாம்மா. अग्ने त्वं भारयानव्यो अस्मान् स्वस्ति बिरदि दुर्गानि विश्वाहा. இந்தாங்கம்மா. ஏன் கண்ணு முன்னாடியே எல்லாரும் உன்னை திருடின்னு சொல்லும் போது கூட என்னால ஒண்ணும் பண்ண முடியலையேம்மா. என்ன மன்னிச்சிடு. நீதாம்மா என்ன மன்னிக்கணும். நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். இது வரைக்கும் எதையுமே மறைக்காதனா இதை மறைச்சிருக்க கூடாது. அத்தை, அபி மேல எந்த தப்பும் இல்லை அத்தை. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அவகிட்ட நான் தான் யார்கிட்டயும் எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அபி ஏன் தெரியுமா எங்க வீட்டில் இருக்கா? இந்த மாதிரி மென்டல் கேரக்டர் கல்யாணம் பண்ண எந்த பொண்ணு தான் ஒத்துக்குவா? சீதாவை சத்தியம் பண்ண வச்சு சஞ்சீவை ஏமாத்தி அவன் கையாலேயே ஸ்ரீஜாவுக்கு மோதிரம் போட வச்சாச்சு. நம்ம ஜெயிச்சிட்டோம் பார்ட்னர். நான் தாலின்னு ஒண்ணு கட்டினா அது டெய்லருக்கு தான். அனு எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுனால அபி என்னை லவ் பண்ணி எங்க வீட்டுக்கு மருமகளா வருதுல்ல, அனுக்கு விருப்பமே இல்லை. அதான் அவங்க இப்படிலாம் பண்றாங்க.
அனுவுக்கு அவங்க பண்றது தப்புன்னு புரிய வைக்க தான் நாங்கெல்லாம் சேர்ந்து போராடிட்டு இருக்கோம். நான் 2 பொண்ணையும் ஒன்னாதான் பெத்து வளர்த்தேன். ஆனா ஒன்னு பாலா இருக்கு, இன்னொன்னு கள்ளி பாலா இருக்கே. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாம் ஒரு நாள் சரியாகும். அபியும் அனுவும் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு மருமகளா வருவாங்க. தம்பி, உங்க கையை நீட்டுங்க. யோசிக்காதீங்க தம்பி, கை நீட்டுங்க. இந்தாங்க. இது உங்களுக்கே தெரியும். இது அபிக்காக அம்மன் கொடுத்த தாலி. இது இனி உங்ககிட்ட தான் இருக்கணும். நீங்க அபியை எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷத்துல இருந்தே நீங்க அபிக்கு புருஷன் தான், எனக்கு நீங்க மாப்பிள்ள தான். அபி வாழ்க்கைய பத்தின பயம் இன்னையோட எனக்கு போயிடுச்சு. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருங்க தம்பி, நல்லா இருமா. அபி, அபி எங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து எங்க தூக்கமே போச்சு. சஞ்சீவ் அபி கூட ரொமான்ஸ் பண்ண வேணும்னு எங்களை காவலுக்கு வைக்கிறான். அத நினைக்கும் போது எங்களுக்கு கேவலமா இருக்கு. எங்க சீதா அபி முகத்தை பாத்துருவாளுன்னு எங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. அபி அந்த வீட்டை விட்டு விரட்ட நம்ம ஏதாவது பண்ணிதான் ஆகணும். உங்க வீட்ல அபி இருக்கிறது நமக்கு பிரச்சனை தான். அவளை கண்டிப்பா நாம உங்க வீட்டை விட்டு விரட்டி ஆகணும். ஆனா அதுக்கு இப்படி சாதாரணமாலாம் யோசிக்க கூடாது, நல்ல பிளானா யோசிக்கணும். பேசாம அபியை கிட்னாப் பண்ணிடலாமா? அபி அந்த வீட்ல இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவளை கிட்னாப் பண்ணா அத்தையில இருந்து எல்லாரும் அவளை தேடுவாங்க. இப்போ அதான் ப்ராப்ளம். நான் சொல்றபடி பண்ணா கண்டிப்பா தேட மாட்டாங்க. எப்படி? சஞ்சீவ் அபி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது மார்வடி பொண்ணுன்னு சொல்லிதான் கூட்டிட்டு வந்தான். அவளுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, அதுவும் சென்னையில தான் இருக்காங்கன்னு பொய் சொன்னா. அந்த பொய்ய நாம யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஹிந்திக்காரங்களை நாமளே ரெடி பண்ணி அபியோட அப்பா அம்மான்னு சொல்லி அனுப்பி வைக்கலாம். அத்தை கிட்ட அவங்க தான் அப்பா அம்மான்னு அபியால சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு முக்கியமான வேலை இல்ல ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குன்னு ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி அபிய கூட்டிட்டு போக சொல்லலாம். அத்தை கண்டிப்பா அவங்க கூட அபிய அனுப்பி வச்சிருவாங்க. நம்ம மேரேஜ் முடியற வரைக்கும் அபிய எங்கேயாவது கொண்டு போய் மறைச்சு வச்சிடலாம். அவ கிட்னாப் ஆன விஷயம் யாருக்கும் தெரியாது. சஞ்சீவாலையும் அவ்வளோ சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியாது. பிளான் ஓகே தான். மேரேஜ் முடிகிற வரைக்கும் நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. சரி, இதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஸ்ரீஜா, எனக்கு ஒரு இந்திக்காரனை தெரியும். அவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பிசுறு தட்டாம பெர்ஃபெக்ட்டா பண்ணுவான். அவனை வேணா வர சொல்லட்டுமா? சொல்லாத செய்ய.
கோன யோ நான் தான் சிந்தாமணி பேசுறேன்யா. ஆஹா மேடம், நீங்க எனக்கு வேலை கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது. சொல்லுங்க மேடம், என்ன பண்ணணும்? உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் இடத்த உனக்கு மெசேஜ் பண்றேன், உடனே நீ அங்க வந்துரு. ஆஹா मैडम ठीक है, अभी मैं आता हूँ मैम. ஸ்ரீஜா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் இங்க வந்துருவான். அம்மா, அவன் எப்பமா வருவான்? ஸ்ரீஜா, அவசரப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் அவன். தோ ஸ்ரீஜா, அவன்தான் நான் சொன்ன ஆளு. பேரு பகதூர். பகதூர், இங்க வாயா. நமஸ்தே மேடம். ஸ்ரீஜா, இவர்தான் பகதூர். நமஸ்தே பேட்டி. நாம சொல்ற வேலைய பக்காவா முடிக்கிறதுல பெரிய ஆளு. மேடம், எதுக்கு என்ன வர சொன்னீங்க? நீ எனக்கு ஒரு வேலை பண்ணணும். சொல்லுங்க பேட்டி. கேக்குற பைசா கிடைச்சதுன்னா நான் எதை வேணாலும் செய்வேன். எங்க வீட்ல மார்வாடி பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தி எங்க குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்கா. அவள் அந்த வீட்டை விட்டு எப்படியாவது வெளியில அனுப்பணும். அதுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். ठीक है மேடம், உங்க பிளான் என்ன? சொல்றேன். நாளைக்கே எங்க வீட்டுக்கு அவளுக்கு அப்பாவா நடிக்க வரணும்.